சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இந்த கோயில்ல ரவிக்கும் ஸ்ருதிக்கும் கல்யாணமான விஷயம் தெரிஞ்ச மீனா ரொம்பவே டென்ஷன் ஆகி கத்துறாங்க. ரெண்டு பேரும் படிச்சவங்க தானே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிருக்கலாமே, குடும்பத்துல பேசி இந்த கல்யாணத்தை பண்ணிருக்கலாம்ல. என்ன ரவி நீங்க போய் இப்படி பண்ணிட்டீங்களே, உங்களுக்கு ஸ்ருதி கூட கல்யாணமான விஷயம் மட்டும் உங்க அண்ணனுக்கு தெரிஞ்சா வீட்டுல எவ்வளவு பிரச்சனை நடக்கும்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்க திட்டிட்டு இருக்கும் போது இடையில சீதா வராங்க. என்ன சீதா நீயுமா இவங்க கல்யாணத்துக்கு உடந்தையா இருக்க அப்படின்னு கேட்டு சீதாவையும் பயங்கரமா அடிக்கிறாங்க மீனா. இந்த சூழல்ல ஸ்ருதிக்கு சாட்சி கையெழுத்து போடுறாங்க சீதா. இங்க ரவி எனக்கு நீங்க தான் அன்னி சாட்சி கையெழுத்து போடணும் அப்படின்னு மீனா கிட்ட சொல்றாங்க. மீனாவும் வேற வழியே இல்லாம ரவிக்காக சாட்சி கையெழுத்து போடுறாங்க. இங்க ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் அண்ணாமலையோட வீட்டுக்கு போய் உன் பையன் ரவி தான் என் பொண்ணு ஸ்ருதியை கடத்திட்டான் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை கிட்ட பயங்கரமா பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. உடனே விஜயா என் பையன் ரவி ஒரு காலமும் அப்படி பண்ண மாட்டான், மரியாதையா வீட்டை விட்டு வெளியில போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயம் கரெக்டா போலீஸ் உள்ள வராங்க. போலீஸ் வீட்டுக்குள்ள வரதை பார்த்து விஜயா ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. ஏற்கனவே ஸ்ருதியோட அம்மாவும் அப்பாவும் ரவி தான் ஸ்ருதியை கடத்திட்டாரு அப்படின்னு சொல்லி போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் அண்ணாமலையோட வீட்டுக்கே வந்திருக்காங்க. இங்க அண்ணாமலையோட வீட்டுல ரவி வச்சு ரொம்பவே பிரச்சனை போயிட்டு இருக்கு. அந்த சமயம் கரெக்டா ரவியும் ஸ்ருதியும் மாலையும் கழுத்துமா வீட்டுல வந்து நிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் வந்து நிக்கிறத பார்த்து ரெண்டு வீட்டாரும் பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. இங்க அண்ணாமலை என்னடா ரவி இப்படி பண்ணிட்ட அப்படின்னு கண் கலங்கி நில குழஞ்சு போய் நிக்கிறாரு. ஆனா விஜயா இந்த ரவி பெரிய பணக்கார வாசுதேவனுடைய பொண்ணையே கல்யாணம் பண்ணிட்டானா அப்படின்னு மனசுக்குள்ள சந்தோஷப்படுறாங்க. ஸ்ருதி வீட்டுல இருந்த போலீஸ் கிட்ட நாங்க ரெண்டு பேருமே மேஜர், நாங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணோம், இதை எங்க அப்பா அம்மா தடுத்தாங்க, யாரும் கடத்திட்டு போல, நான் விருப்பப்பட்டு தான் இந்த ரவியை கல்யாணம் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பா அம்மா ரவி மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் முற்றிலும் பொய் அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதியோட அம்மா பயங்கர கோவமா இந்த ஒண்ணு இல்லாத குடும்பத்துல வந்து வாழ்றதுக்காக தான் இவனை கல்யாணம் பண்ணியா, உன்னை சீக்கிரமாவே இவன் ஏமாத்தி நடு ரோட்ல விட போறான் பாரு அப்படின்னு சொல்லி கத்திட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாங்க. ரவி ஸ்ருதியோட கல்யாணத்துக்கு மீனாவும் உடந்தையா இருக்காங்கன்ற விஷயம் வீட்டுல உள்ள எல்லாருக்குமே தெரிய வருது. அப்புறம் ஊர்ல இருந்து வந்த முத்து ரவிக்கு நீதான் சாட்சி கையெழுத்து போட்டியா அப்படின்னு மீனாவை கேட்டு திட்டுறாரு. இல்லங்க நான் முடியாதுன்னு தான் சொன்னேன், ஆனா நான் பாக்குறதுக்கு முன்னாடியே இவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்க, இல்லன்னா நான் அந்த கல்யாணத்தை எப்படியாவது தடுத்திருப்பேன் அப்படின்னு சொல்லி மீனா எவ்வளவோ சொல்லி பாக்குறாங்க. ஆனா முத்து பயங்கர கோவமா நான் நம்பின என் தம்பியும் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், நீயும் அவனுக்கு சாட்சி கையெழுத்து போட்டு உடந்தையா இருந்துட்ட, என்னால இதை தாங்க முடியல அப்படின்னு சொல்லி மீனாவை வெளியில போக சொல்லி கத்துறாரு. இங்க மீனா ரொம்பவே அழுதுட்டு இருக்காங்க. இதோட முடியுது.